சந்தோஷத்துல சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அத வாழ்க்கையோட தத்துவமா வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு அதையே தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்ல இருந்து எல்லாருமே வந்து அவரை பத்தி இவ்வளவு பிரமாமா பேஸ் பண்ணி பேசுறாங்க. எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ, நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமா துணிஞ்சு செய்யணும். யாரை பத்தியும் என்னை பத்தியும் கவலைப்படாது. அதை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனா 50 வயசுல 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சிருக்கீங்க. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றதுங்கிறது பெரிய சமாச்சாரம். இந்த டைட்டில் லெஜண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டில் ஒரு சென்டிமெண்டா அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சமந்தன பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்ல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாதாரண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னன்னா அவர் எப்பவுமே நல்ல டெக்னீஷியன்களை வச்சு பிரமாதமா எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவாரு. இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நேரத்தா இருக்கு. ஆனா கண்டிப்பா செய்வாருன்னு டெக்னீஷியன்ஸ் பூரா டிப்ரான் இருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பூராமே வந்து திறமையான ஆட்களா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவருடைய நல்ல மனதிற்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பா பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுக்கு பார்த்துருக்கேன், ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளவு ஆர்வமா உற்சாகமா அவ்வளவுதான் பிரமாதமா கண்டிப்பா இருக்காங்க. எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ள ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாங்க எல்லாமே அது இருக்குங்கும் போது துரை செந்தில்குமார் கண்டிப்பா வந்து பெரிய சக்சஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் வர்றது வந்து சினிமால வந்து மேலும் மேலும் வந்துகிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியா இருக்கும். அதனால இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமால, அவர் நடிச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்துல இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸா தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போறாரு. அதனால அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பக்கபலமா, டைரக்டருக்கு பக்கபலமா இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமா இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சேன்.